ஒரு மீன் வாயிலேயே வாட்டர் கன் வச்சுட்டு சுத்துது. அது மட்டும் இல்லாம இவன் புத்திசாலியான மீன், இயற்கையோட பிசிக்ஸ் டீச்சர்னு கூட சொல்லலாம். இவனோட ஸ்பெஷல் திறமையை பார்க்கிறதுக்கு முன்னாடி இவனோட டீடைல்ஸ் எல்லாம் லைட்டா பாத்துடலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேண்டட் ஆர்ச்சர் ஃபிஷ். இவனோட சயின்டிபிக் நேம் என்னன்னா டாக்ஸட்டஸ் ஜாக்குலாட்ரிக்ஸ். இவன் ஆவரேஜா 15 to 20 சென்டிமீட்டர் லென்த் வரைக்கும் வளருவானா. பார்க்க தான் நச்சுனுக்காண்டு இருப்பான், ஆனா பவரு. இவன் இந்தியா, ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா போன்ற நாடுகள்ல மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அதாவது சதுப்பு நில காடுகள், அலையாத்தி காடுகள் இருக்கிற இடத்துல இருப்பான். இவனோட ஸ்பெஷல் திறமைய சிம்பிளா சொல்லணும்னா, அவெஞ்சர்ஸ் படத்துல ஹாக்காய் வருவார்ல, அதே மாதிரி இவன் தண்ணியில இருக்கிற ஹாக்காய். இவன் வைக்கிற குறி 90% மிஸ்ஸே ஆகாது. எந்த பூச்சாலையும் தப்பிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இவன் மரக்கிளையில இருக்கிற பூச்சி மேல டார்கெட்டை பிக்ஸ் பண்ணுவான். இங்கதான் மெயின் மேட்டர், பிசிக்ஸ் வருது. இப்போ ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு பென்சிலை வச்சு பாத்தீங்கன்னா அதுல ரிஃப்ராக்ஷன், அதாவது ஒளி விலகல் நடக்கும். இது ஏன் நடக்குதுன்னா, பென்சில் காற்றுன்ற மீடியத்துல இருந்து தண்ணீன்ற ஊடகத்திற்கு போறதுனால ஒளியின் வேகம் குறைஞ்சி அது பெண்டா இருக்க மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது. இதே பிரின்சிபல்ல தான் அந்த மீன் கண்ணுக்கு அந்த பூச்சி இருக்கிற இடம் ஒன்னாவும் அதுக்கு தெரியிற இடம் ஒன்னாவும் இருக்கும். இவன் அந்த பூச்சை டார்கெட் பண்ணும்போது பார்க்க ஸ்ட்ரைட்டா தூரமா தான் தெரியும், ஆனா அதை விட நிஜத்துல டார்கெட் கீழே அதுக்கப்புறம் கிட்ட இருக்கும். தலைவன் அதெல்லாம் கரெக்டா கணக்கு பண்ணி வாயில தண்ணிய சேர்த்து பிரஷர் ஆக்கி நாக்கால ஃபாஸ்டா வெளியே தள்ளி கரெக்டா ஷூட் பண்ணுவான். தண்ணி டார்கெட் மேல பட்டதும் அப்புறம் என்ன, கீழே விழுந்துரும், இவன் போய் சாப்பிட்டுருவான். அவ்வளவுதான். என்கிட்ட இருந்து ஏதாச்சும் புதுசா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆமா, இவன் எப்படி ஆங்கிள் எல்லாம் கணக்கு போடுவான்? sin θ by cos θ தெரியல.